சீதை எங்க சிறை இருக்கா? இலங்கை. இலங்கை தான் சம்சார சாகரம், பிறவி பெருங்கடலாம். கடல் சூழ்ந்த இலங்கை தான் பிறவி பெருங்கடல். அதுல எந்த இடத்துல இருந்தா? அசோகவனம். அதான் நம்ம உடம்பாம். அசோகவனத்துக்கும் 9 வாசலாம், உடம்புக்கும் 9 வாசலாம். ஜீவாத்மாங்கிற சீதை இலங்கை ஆகிய உலகியல் வாழ்க்கை சம்சார சாகரத்துல அசோகவனம்ங்கிற உடம்புக்குள்ள சிறை இருக்கா? சிறை வச்சது யாரு? ராவணன். ராவணனுக்கு எத்தனை தலை? 10 தலை. நம்ம மனசுதான் ராவணனா. மனசுக்கு 10 தலை, 5 ஞானேந்திரியம், 5 கர்மேந்திரியம், மெய் வாய் கண் மூக்கு செவி 5 தலை, நாக்கு கை கால் மலத்வாரம் ஜலத்வாரம் இன்னொரு 5 தலை, 5 சென்ஸ் ஆர்கன்ஸ், 5 மோட்டார் ஆர்கன்ஸ், 10 தலையோடு கூடிய மனசு. இதுதான் 10 தலை ராவணன். அப்போ 10 தலை ராவணன்கிற மனசு இந்த ஜீவாத்மாவை பரமாத்மாட்ட இருந்து பிரிச்சு இந்த உடம்புக்குள்ள உலகியல் வாழ்க்கையில லங்கையில சிறை வச்சுடுது. இந்த மனசு 3 குணங்கள் பாதிக்கிறது. சத்துவகுணம், ரஜோகுணம், தமோ குணம். இதுல அமைதியா இருக்க சத்துவகுணம் யாருன்னா விபீஷணன். அவனை விரட்டி விட்டான். ஆசை கோபம் மிக்க ரஜோகுணம் யாருன்னா சூர்பனகை பக்கத்திலே வச்சுட்டு இருக்கான். அப்புறம் அறியாமை தூக்கம் சோம்பல் தமோ குணம், அது யாரு? கும்பகர்ணன். அவனையும் பக்கத்துல வச்சிருக்கான். அப்ப மனசு என்ன பண்றதுன்னா சத்துவகுணத்தை விரட்டி விட்டுட்டு ரஜோகுணம் தமோ குணத்தை பக்கத்துல வச்சுட்டு ஜீவாத்மாங்கிற சீதையை டார்ச்சர் பண்றது. இப்ப ஜீவாத்மாவை காப்பாத்த யார் வரணும்? பரமாத்மா. ஆனா பரமாத்மாவா வந்தார்? சீதையை காப்பாத்த ராமனா வந்தார்? ராமன் அல்ல, தன்னுடைய தூதனாக ஹனுமான தான் அனுப்புறார். அது போல பரமாத்மா நேரா வரமாட்டார், தன் பிரதிநிதியா ஆச்சாரியனை அனுப்புவார். கடல் தாண்டி இலங்கைக்கு ஹனுமான் வந்தது போல பிறவி பெருங்கடல்ல ஆச்சாரியனே வந்து அவதாரம் பண்றார். ஹனுமான் சீதையை தேடி கண்டுபிடிச்சது போல ஆச்சாரியன் நல்ல சிஷ்யனை தேடி கண்டுபிடிக்கிறார். ஹனுமான் சீதைக்கு ராமாயணம் பாடியது போல ஆச்சாரியன் பகவானுடைய குணங்களை சிஷ்யனுக்கு எடுத்து சொல்றார். ஹனுமான் சீதைக்கு முத்திரை மோதிரம் தந்தது போல ஆச்சாரியன் தோல்ல சங்க சக்கர முத்திரையை குறிக்கிறார். ஹனுமான் இலங்கையை எரித்தது போல ஆச்சாரியன் நம் பாவங்களை எரிக்கிறார். ஹனுமான் சீதையை ராமனோடு சேர்த்து வச்சது போல ஆச்சாரியன் ஜீவாத்மாவை பரமாத்மாவோடு சேர்த்து வைக்கிறார். இதுதான் ராமாயணம் சொல்லக்கூடிய தத்துவம்.